ஒரு வியூவர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில். அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன்ஸ்னு இருக்குது, ஆர்டர்ஸ் ரூல்ஸ்னு தனியாக இருக்குது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ்னு இருக்க ஒவ்வொன்றும் ஒரு சட்டப்பிரிவும் வந்து அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், அதுக்குன்னு என்ன மீனிங் இருக்குது, தனிப்பட்ட மீனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமெண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. இது ப்ராக்டிக்கலாக ஆக்சுவலாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அகாடமிக்கான நாலேஜ் தவிர்த்து ஒரு ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குன்றதுனால இந்த வீடியோவில் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கப்போம். ஃபர்ஸ்ட், சட்டத்தில் 2 வகை இருக்கு. சப்ஸ்டாண்டிவ் லா, ப்ரொசீஜரல் லா. அதாவது சப்ஸ்டாண்டிவ் லான்றது அடிப்படை சட்டம், பொருள் சார்ந்த சட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். சப்ஸ்டாண்டிவ் லான்றது இந்த குற்றம் செஞ்சா இந்த தண்டனைன்றது சப்ஸ்டாண்டிவ் லா. ப்ரொசீஜரல் லான்றது நடைமுறை சார்ந்த சட்டம். அதாவது இந்த தண்டனை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், கோர்ட்ல எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது சம்பந்தமா கிரிமினல்ல வந்து கிரிமினல் சட்டத்தில் வந்து இதை சொல்ல முடியும். கிரிமினல் ப்ரொசீஜர்ல, சிவில் ப்ரொசீஜர்ல எப்படி சூட் ஃபைல் பண்ணணும், பிளைண்ட்னா எப்படி இருக்கும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், அந்த பிளைண்ட்டை வந்து எத்தனை நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும், அதெல்லாம் வந்து சிவில் ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த சட்டம் இல்ல நடைமுறை சார்ந்த சட்டம்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க முடியும். சிவில் ப்ரொசீஜர் கோடை பொறுத்த வரைக்கும், சிவில் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவு இருக்கு. ஒன்று வந்து ஆர்டர்ஸ்னு இருக்கு, ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ்னு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், முதல் அட்டவணை சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கக்கூடியது. மெயினா இருக்கக்கூடிய சிவில் ப்ரொசீஜர்ல வந்து செக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா 158 செக்ஷன் இருக்கு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல. அதே மாதிரி 51 ஆர்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்டர்ஸ்லயும் ரூல்ஸ், அதுக்குன்னு நடுவில் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட்லயே இந்த செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து சப்ஸ்டாண்டிவ் லா கீழே வரும். அதாவது அடிப்படை சட்டத்துக்கு கீழே வரும், பொருள் சார்ந்த சட்டம். எந்த கோர்ட்டுக்கு எப்படி ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி வருது அப்படின்றத சிவில் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் த கோர்ட், செக்ஷன் 151 சிவில் ப்ரொசீஜர் கோட் பார்த்திருக்கோம் இல்லையா. அடிப்படை சாதாரணமா இருக்கக்கூடிய அதுக்கே உரிய ஒரு உரிமை, ஒரு பவர்ஸ், ஒரு அதிகாரங்கள், ஒரு சிவில் கோர்ட்டுக்கான அதிகாரங்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து சிவில் ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டாண்டிவ் லா. ப்ரொசீஜரல் லான்றது ஆர்டர் 1 ரூல் 1, ஆர்டர் 1 ரூல் 2, ஆர்டர் 7 ரூல் 1 அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட்னா என்ன ஆர்டர் 7ல ஆரம்பிக்கும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆர்டர் 8ல ஆரம்பிக்கும், பிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ப்ளீடிங்ஸ்ல என்னெல்லாம் எழுதணும்ன்றது ஆர்டர் 6ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் சம்பந்தமான ஆர்டர் 39ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரொசீஜர் சம்பந்தப்பட்ட சட்டம். அதாவது எப்படி வந்து ஒரு உரிமையை நிலைநாட்டுறதுன்றதுக்கான ஒரு நடைமுறையை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ப்ரொசீஜரல் லா. கிரிமினல் ப்ரொசீஜர்ல அப்படி கிடையாது. ரீசன் என்னன்றது இருக்கு. இப்போ சிவில் ப்ரொசீஜர் கோட்ல, சிவில் ப்ரொசீஜர் கோட்லயே வந்து சட்டம் அது தவிர்த்து நடைமுறைன்றது 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல ஏன் அப்படி பிரிக்கப்படலன்றதுக்கான ரீசன் என்னன்னா, சிவில் ப்ரொசீஜருக்கு வந்து இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு வரம்பு படுத்த முடியாது. அதுன்றது முக்கியமான ஒரு, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல, இந்தியன் பீனல் கோட்ல கொடுக்கப்பட்ட இல்லைன்னா பாரதிய நியாய சமீதால கொடுக்கப்பட்ட எல்லா பிரிவுகளும் தான் குற்றம்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். இல்ல அது தவிர வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல வந்து ஒரு கிரைம்னு இருக்கு, இல்லைன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்ல ஒரு கிரைம், இதெல்லாம் தான் அஃபென்சஸ்னு சொல்லி ஒரு கோட்பாடுகளை, ஒரு இதெல்லாம் தான் அஃபென்சஸ்னு சொல்லி ஒரு அட்டவணை ஒன்று கிரியேட் பண்ண முடியும். இதுதான் குற்றம், இதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ சப்ஸ்டாண்டிவ் லாவை வந்து கிரிமினல் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது வந்து இவ்வளோதான்னு சொல்லி நம்ம அளவிட முடியும். ஆனா சிவில் ப்ரொசீஜர் கோட்ல அப்படி அளவிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வந்து எதிர்த்த வீட்டுக்காரங்களோட ஒரு வீடை மறைக்கிற மாதிரி, ஒரு கேட்டை மறைக்கிற மாதிரி நான் போய் நிறுத்தினேன்னா அவரை மேல ஒரு சிவில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அந்த காரை அங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ண முடியும். ஆனா இது வந்து தனிப்பட்ட முறையில சட்டத்துல எழுதப்பட்டிருக்குமா அப்படின்னா இருக்காது. இன்ஜெக்ஷனா என்னன்றது இருக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல. பட் இதெல்லாம் தான் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்க்கு வந்து கேட்கறதுக்கான ஒரு அடிப்படைன்னு சொல்ல முடியாது. ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டும் இன்ஜெக்ஷன் தான். சாதாரணமா ஒரு வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாய் குறைக்கிறது, அது வந்து கட்டுப்படுத்தணும்னாலும் இன்ஜெக்ஷன்ஸ் தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து அதுக்கான ஒரு அளவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றதுனால சப்ஸ்டாண்டிவ் லாவும் சரி, ப்ரொசீஜரல் லாவும் சரி,
கொஞ்சம் நடைமுறை சார்ந்ததா இருக்கும்ன்றது வந்து சிவில் ப்ரொசீஜர்ல உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுதான் இவங்களோட உரிமைகள், அந்த உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய நடைமுறைகள் அப்படின்றது இதெல்லாம் தான்ன்றது சிவில் ப்ரொசீஜர்ல இருக்கும். கிரிமினல் ப்ரொசீஜர்ல அப்படி கிடையாது. கிரிமினல் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அஃபென்ஸ், இது வந்து ஒரு அஃபென்ஸ், இப்படி பண்ணா இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை, இந்த குற்றம் பண்ணா இந்த வருஷம் இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்லிட்டு கிரிமினல் ப்ரொசீஜர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டும் வேரியன்ட்ன்றதுனால கிரிமினல் ப்ரொசீஜர் கோட முழுசா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே செக்ஷன்ஸ் தான் இருக்கும். சிவில் ப்ரொசீஜர் கோடுக்குள்ளேயே அதுல வந்து சப்ஸ்டாண்டிவ் லாவும் இருக்கு, ப்ரொசீஜரல் லாஸும் இருக்கு. சப்ஸ்டாண்டிவ் லா வந்து செக்ஷன்ஸா இருக்கும், ப்ரொசீஜரல் லா வந்து ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சில இடத்துல வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ரெண்டுத்துலயும் சொன்னது ஒரே விஷயமா கூட இருக்கலாம், ஆனா வேற ஒரு லாங்குவேஜ்ல சொல்லப்பட்டிருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டால அமெண்ட் பண்ண முடியும். அந்த ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இப்படிதான் இந்த ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து அமல்படுத்தணும்னு சொல்லி ஹைகோர்ட்டால ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டாண்டிவ் லாவை பொறுத்த வரைக்கும் செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஹைகோர்ட்டால அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது, லெஜிஸ்லேச்சரால தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். சட்டமன்றத்தால தான் இல்ல பாராளுமன்றத்தால தான் அதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும்ன்றது முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, செக்ஷன்ஸ் இருக்கிறதுலாம் சப்ஸ்டாண்டிவ் லா சிவில் ப்ரொசீஜர் கோட்ல, இங்க இருக்கிறதுலாம் பேர் தான் சிவில் ப்ரொசீஜர் கோட். உரிமையில் நடைமுறை சட்டம்ன்றது வந்து பேருக்கு தான் இருக்கே தவிர்த்து பின்னாடி இருக்கிற நடைமுறை சார்ந்த விஷயங்கள்லாம் முதல் அட்டவணையில தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் த சிவில் ப்ரொசீஜர் கோட்ல தான் இருக்கு. அதுதான் வந்து நடைமுறை சார்ந்த சட்டங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல நடைமுறை சார்ந்த சட்டங்கள்னால எந்த விதமான உரிமையும் உருவாக்கப்படுறதும் இல்லை, அழிக்கப்படுறதும் இல்லை. ரைட்ஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் நார் எக்ஸ்டிங்விஷ்ட் பை ப்ரொசீஜரல் லாஸ். சட்டத்தால நடைமுறை சார்ந்த சட்டத்தினால ஒரு உரிமையை உருவாக்க முடியாது. பட் அதே அந்த ஒரு ரீசன்னால தான் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லாஸ்க்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு, ஆனா சப்ஸ்டாண்டிவ் லாஸ்க்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து சொல்லாதே தவிர்த்து அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இல்லை. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா பின்னர் இருக்கக்கூடிய தேதிக்கும் சரி அது வந்து பொருந்தும்ன்றது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொசீஜரல் லாஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று இருந்ததுன்னா பழைய கேஸ்க்கும் சொல்லி இது பொருந்தும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா அடிப்படை சட்டத்துல அதாவது சப்ஸ்டாண்டிவ் லால வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்றது முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ப்ரொசீஜரல் எனாக்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டால நேரடியாக அமெண்ட் பண்ண முடியும்ன்றது இன்னொரு விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ப்ரொசீஜரல் விஷயம் ரிலாப்ஸ் இருக்குன்றதுனால ஒருத்தரோட உரிமையை பறிக்க கூடாது. ஒருத்தரோட உரிமை வந்து பறிக்கும் விதமான ஒரு தீர்ப்பையோ இல்ல ஒரு தீர்ப்பானையோ கோர்ட் வந்து கொடுக்க கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். மிக சின்னதான ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்குன்றதுனால அவரோட ரைட்டை எக்ஸ்டிங்விஷ் பண்ணி அவரை வந்து நீக்கி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டார், கான்ஸ்டிடியூஷன்லயே ஆர்டிகல்ஸ்னு இருக்கு, இது செக்ஷன்ஸும் இல்லை ஆர்டர்ஸ் ரூல்ஸ்னும் இல்லை, ஆர்டிகல்ஸ்னு இருக்கு. ஆர்டிகல்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல்ஸ்ன்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மீனிங் வேற. இப்போ லிமிடேஷன் ஆக்ட் மேல மாதிரி இருக்கிற ஒரு ஆக்ட்ல வந்து ஆர்டிகல்ஸ்னு இருக்கக்கூடிய விஷயம் மீனிங் வேற. ஆர்டிகல்ஸ்னா ரெண்டு மீனிங் சொல்ல முடியும். ஒன்று வந்து ஐட்டம் நம்பர், அதாவது இந்த விஷயம் இந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல்ஸ்ன்றது. இன்னொன்று வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்லயும் சரி இல்ல ஒரு சொசைட்டியோட பைலாஸ் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு ட்ரஸ்டோட ஒரு சார்ட்டர், ட்ரஸ்ட் டீட் எடுத்துப்போம், இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் கூட எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4-5 பேர் கூடி நாங்க இந்த மாதிரி இந்த சட்டத்துக்கு நாங்க கட்டுப்படுவோம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்து ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஷரத்துக்கும் ஆர்டிகல்ஸ்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் ஆச்சு. டிராஃப்டிங் கமிட்டியில ஃபார்ம் ஆயிட்டு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸுக்கான ப்ரப்போசல் வந்தது. 7000க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸுக்கான ப்ரப்போசல் வந்தது. நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி பொதுஜனங்க கிட்டேருந்து வாங்கின அந்த ப்ரப்போசல்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு கூட கான்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லக்கூடியது. ஒரு கான்ஸ்டிடியூஷன் இன்டர்பிரட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஏற்பட்டதுன்னா, இப்போ ஒரு ஃபேமஸ் கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இங்கேயும் முக்கியமான ஒரு போன் ஆஃப் கண்டிஷன் என்னன்னா, ஒரு அடிப்படை வாதம் என்னவா இருக்குன்னா, அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட டிபேட் ப்ரொசீடிங்ஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கின
அந்த மன்றத்தோட அந்த டிபேட் ப்ரொசீடிங்ஸ் அவங்க என்னெல்லாம் வாதம் செஞ்சாங்க அப்படின்ற ப்ரொசீடிங்ஸ் வந்து நிறைய லைப்ரரிஸ்ல வந்து அது பப்ளிக் டொமைன்லயே இருக்கு. அந்த டிபேட் ப்ரொசீடிங்ஸை பேஸ் பண்ணி இதை அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் we give to ourselves the constitution இருக்கு பிரியாம்பிள்ல. நாங்க எங்களுக்கே நாங்க கொடுத்துக்கிறோம், உடன்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்களோட நாட்டோட சட்டத்தோட கட்டமைப்பு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் தான், இது அரசியல் அமைப்பு, இது எல்லாத்துக்கும் சுப்ரீம் மேலானது, எல்லா சட்டத்துக்கும் மேலானதுன்றதுனால நாங்க இதுக்கு உடன்படுறோம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பத்துல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட பிரியாம்பிளே ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குச்சே கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு உடன்படிக்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சட்டம்ன்றதுனால, ஒரு சொசைட்டியோட பைலாஸும் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உடன்படிக்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சட்டம்ன்றதுனால இதுல வந்து ரூல்ஸ், ஆர்டர்ஸ், செக்ஷன்ஸ்ன்றதுக்கான கான்செப்ட் இருக்காது. நிறைய ஒரு கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எடுத்துக்கோங்க, எம்ஓஏ எடுத்துக்கோங்க, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எடுத்துக்கோங்க, ஆர்டிகல்ஸ்னு வரும். சோ இந்த ஆர்டிகல்ஸ்ன்றது வந்து பொதுவா ஒரு உடன்படிக்கையினால ஏற்படக்கூடிய ஒரு சட்டத்துல வரக்கூடிய பிரிவுகளுக்கு பேர் ஆர்டிகல்ஸ்னு வரும். ஒரு ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோடோட தான் முதல் அட்டவணையில கொடுத்திருக்குன்றதுனால அதுல ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ், ஆணை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமா ஒரு சட்டம்ன்றது வந்து பாராளுமன்றத்தாலவோ இல்லைன்னா ஒரு சட்டமன்றத்தாலேயோ அது எனாக்ட் பண்ணப்பட்ட ஒரு சட்டமா இருந்ததுன்னா அதுல வந்து செக்ஷன்ஸ்னு இருக்கு. இது வந்து ஒரு சட்டத்தால ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமா இருந்ததுன்னா ரூல்ஸ் அப்படின்னு வரும். அதாவது அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான ரைட் சர்ஃபேசி ரூல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரூல்ஸ் 2002 இருக்கு. அது சட்டத்தின டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் பேர் ஒரு சிலதுக்கு. சட்டத்தினால இவருக்கு வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்ற ஒரு அதிகாரம் கொடுத்து அந்த அதிகாரத்தின் அடிப்படையில அவங்க வந்து உருவாக்குறது ஒரு சில ரூல்ஸ், விதிகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கிளாசிபிகேஷன். இதுல வந்து முக்கியமான கிளாசிபிகேஷன் வந்து அந்த சட்டத்தோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, அதாவது அரசியல் சார்ந்த, அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு இது எந்த கிளாசிபிகேஷன் கீழே வரும்ன்றது முக்கியமா பொருந்துன்றதுனால இது தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது.